ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டார் அண்ட் சென்சிஸ்டார் காம்பன்சேஷன் பார்த்தோம். இதில் வந்து தெர்மல் ரன்அவே அண்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். தெர்மல் ரன்அவே அண்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் கம்பேரிசன் ஆஃப் பயாசிங் சர்க்யூட்ஸ், நம்ம ஏரியாவில் ஃபிக்ஸ்டு பயாஸ், கலெக்டிவ் டு பேஸ் பயாஸ் அண்ட் வோல்டேஜ் டிவைடர் பயாஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதை பற்றி ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் ஃபார் த ஃபிக்ஸ்டு பயாஸ். நம்மளுக்கு தெரியும் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஒன்லி பேஸ் அண்ட் கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ். கலெக்டர் டு பேஸ் பயாஸில் கலெக்டர் டு பேஸ் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்போம். இங்கேயும் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஒன்லி இந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸில் தான் இந்த எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ R1 R2 அண்ட் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் திஸ் கோயிங் டு ப்ரொவைட் த ஸ்டெபிலைசேஷன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பயாஸில் தட் இஸ் கோயிங் டு பி லெஸ், கலெக்டர் டு பேஸ் பயாஸில் மீடியம். ஸோ வோல்டேஜ் டிவைடர் பயாஸில் தான் நம்ம ஸ்டெபிலிட்டி கோயிங் டு பி ஹையஸ்ட். வி ஆர் கோயிங் டு அச்சீவ் த ஸ்டெபிலிட்டி கண்டிஷன். ஸோ ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பயாஸில் கிடையாது. கலெக்டிவ் டு பேஸ் பயாஸில் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது. தட் இஸ் ஏ வோல்டேஜ் ஷண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக். இதெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 2ல படிப்பீங்க ப்ரீஃபாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் பயாஸ், அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சீரிஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் தி ஃபிக்ஸ்டு பயாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் த சர்க்யூட்ஸ். அங்கே ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் வி ஆர் யூசிங் இன் த சர்க்யூட்ஸ். Next, collective to base bias it is used in switching circuits. Either transistor going to be act as a switch on and switch off. Next, for the voltage divider bias, this is the most preferred biasing circuit. Here the transistor that is from going into the saturation region, that is fully on the condition in the voltage divider bias. Next, we see minimum and we see maximum. We are going to see collector to emitter voltage. Minimum on the 3 volt pathina for the fixed bias, 6.9 volt for the collector to base bias, 5.6 volt for the voltage divider bias. We see maximum பாத்தீங்கன்னா 4.4 volt for the fixed bias, 7.4 volt for the collector to base bias and 5.7 for the voltage divider bias. So in voltage divider bias தான் somewhat it is going to be constant. This we see minimum and we see maximum. Now we are going to see about thermal stability and thermal runaway. So thermal stability பாத்தீங்கன்னா maximum average power, that is PD. So that is in the range of few milliwatts to 200 watts தான் இருக்கணும். சிலிக்கான் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 150 to 225 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஜெர்மானியம் டிரான்சிஸ்டருக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 60 to 100 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் டெம்பரேச்சர் may rise because of two reasons, due to rise in ambient temperature, due to self heating. So இது ரெண்டால தான் temperature going to be increased. So increase in the collector current IC increases, then the power dissipation அதுவும் பார்த்தீங்கன்னா increase ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், IC equal to beta into IB plus of 1 plus beta into ICB naught. ஸோ திஸ் ஃபார் தி கலெக்டர் கரண்ட் ஃபார் தி காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளிக் ப்ராசஸ் பாருங்கள், இதில் இந்த டயக்ராமில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எந்த ICB naught நம்மளுக்கு கலெக்டர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் நம்மளுக்கு தெரியும், லீக்கேஜ் கரண்ட். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் த VB வந்து கம்மியாகும் பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ், IB பேஸ் கரண்ட்டும் கம்மியாகும், ஆனால் பவர் டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பவர் டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அகைன் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும், ஜங்ஷன் டெம்பரேச்சர் TJ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அகைன் திஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்ட் அண்ட் ICBO வந்து இன்க்ரீஸ் ஆகும், அகைன் திஸ் IC இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி பவர் டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ICB நாட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா IC இன்க்ரீஸ் ஆகும், IB வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ IB டிக்ரீஸ்னால் நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா IC equal to beta into IB. ஸோ IB கம்மியாச்சுன்னா அது வந்து ICயும் கம்மி பண்ணும். ஸோ IB that is proportional to IC. ஸோ வந்து IB கம்மியாச்சுன்னா ICயும் கம்மியாகி that is going to be maintained as a constant. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ICBO or ICO doubles for every 10 degree Celsius rise in temperature. ஸோ எவ்ரி 10 degree Celsius ரைஸ் இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ICB வந்து டபுள் ஆகும், அதோட இன்க்ரீஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும். ஸோ இங்கே வந்து தெர்மல் ரன்அவே அண்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படியே ஆல்டர்னேட்டிவாக பார்க்க போகிறோம். ஸோ தெர்மல் ரன்அவே டெஃபினேஷன், தெர்மல் ரன்அவே என்னென்னா எக்ஸஸ் ஹீட் ப்ரொடியூஸ்ட் அட் த கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். ஸோ கலெக்டர் கரண்ட் அதிகமாக வரதுனால ஸோ இட் மே பி பர்ன் ஆர் டெஸ்ட்ராய் த டிரான்சிஸ்டர். ஸோ அதுதான் வந்து தெர்மல் ரன்அவே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஃபார் தி தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஸோ T ப்ரொபோஷனல் டு PD, டெம்பரேச்சர் தட் இஸ் ப்ரொபோஷனல் டு பவர் டிசிபேஷன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து T ப்ரொபோஷனல் டு PDன்னு சொல்கிறோம். ஸோ dou T that is equal to temperature TJ, junction temperature minus TA, ambient temperature, that is equal to theta into PD, power dissipation. So TJ is junction temperature in degree Celsius, T என்றது ambient temperature in degree Celsius, PD என்றது power in watts dissipated at collector junction.
ஸோ பவர் டிசிபேஷன் சொல்லலாம். ஸோ டீட்டான்றது கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, அப்படி இல்லைனா தட் இஸ் கால்ட் அஸ் எ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரம் த அபவ் ஈக்குவேஷன் டீட்டா ஈக்குவல் டு டிஜே மைனஸ் டிஏ டிவைடட் பை பிடி பவர் டிசிபேஷன் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஜங்ஷன் டெம்பரேச்சர், நிறையா நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் எல்லாமே ஜங்ஷன் டெம்பரேச்சர் தான் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் டீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு டிகிரி சென்டிகிரேட் பை வாட்ஸ். ஸோ அதுதான் டீட்டா நம்மளுக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் டெம்பரேச்சர் கர்வ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் கலெக்டர் பவர், இந்த பிசின்றது கலெக்டர் பவர். ஸோ அலௌட் ஃபார் த சேஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ அபோவ் 25 டிகிரி செல்சியஸ் கலெக்டர் பவர் மஸ்ட் பி டிக்ரீஸ்ட். ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் நம்ம டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் பண்ணும்போது பவர் கலெக்டர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு டு 0 ஆகும். ஸோ கண்டிஷன் ஃபார் தெர்மல் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா டோ பிசி டிவைட் பை டோ டிஜே. டிஜே நம்மளுக்கு தெரியும் ஜங்ஷன் டெம்பரேச்சர், பிசின்றது கலெக்டர் பவர், லெஸ் தென் டோ பிடி பவர் டிசிபேஷன் டிவைட் பை டோ டிஜே ஜங்ஷன் டெம்பரேச்சர். யூ கன்சிடர் திஸ் ஆஸ் எ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், டிஜே மைனஸ் டிஏ தட் இஸ் ஈக்குவல் டு டீட்டா இன்டு பிடி. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு TJ பண்ணுறோம் junction temperature. So dou TJ divided by dou TJ that is going to be become cancel, that is equal to 1, and TA that is going to be constant 0, that is equal to theta into dou PD divided by dou TJ. So அப்போ dou PD divided by dou TJ வந்து 1 by theta னு எழுதலாம், that is second equation. So we have to substitute second in the first equation, dou PC divided by dou TJ less than நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் dou PD divided by dou TJ, அதுதான் 1 by theta ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ 1 by theta இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். So this condition must be satisfied to prevent the thermal runaway. So we can able to prevent the thermal runaway, avoid the thermal runaway by using this condition, this equation. So next we have to consider the voltage divider bias circuit. So inga pathina, so VCE that is equal to VCC minus IC into RC minus IE into RE. So this after applying Kirchhoff voltage law to the output circuit, collector to emitter circuit. So we know that PC collector power that is equal to VCE into IC, voltage into current, VC collector to emitter voltage multiply with the collector current IC. So we can write PC collector power equal to VCC, and we have to multiply with this IC. So VC value we already found, VCE multiply with this IC. So we can write VCC into IC minus IC into IC, IC square into RC minus IC into IE into RE we have to write. So next this PC that is going to be heat at the collector, and the power loss in both collector resistance and also in emitter resistance. So we know IC that is equal to, that is IE equal to IB plus IC, emitter current that is equal to base current plus collector current. So base current here is very small, so we have to neglect this base current. So IC equal to IE, so emitter current that is equal to only IC we are taking. So PC that is equal to VCC into IC minus, here we have to substitute the IC instead of IE. So IC into IC, IC square. So IC square we have to take as a common into RC plus RE we have to write. So this is after differentiating with respect to dou IC for the above equation. So dou PC divided by dou IC we can write, that is equal to VCC minus square la irukkiradhu pathina 2IC into RC plus RE nu எழுதலாம். So dou PC divided by dou IC multiply with dou IC divided by dou TJ less than 1 by theta. So நம்மளுக்கு தெரியும் condition for stability பாத்தீங்கன்னா dou PC divided by dou TJ less than 1 by theta, அது ஸ்பிட் பண்ணி எழுதுறோம். dou PC divided by dou IC multiply with dou IC divided by dou TJ less than 1 by theta னு எழுதுறோம். So இப்போ வந்து dou IC divided by dou TJ இந்த செகண்ட் இதை எடுத்துக்கிறோம். So அது பாத்தீங்கன்னா you have to write S into stability factor ICO plus S dash dou VBE. So S double dash வந்து beta அந்த கண்டிஷனில் எழுதுறோம். So இங்கே பார்த்தீங்கன்னா this ICO that is going to dominates the other VBE and beta. So we have to write dou ICO divided by dou TJ னு எழுதுறோம். So இந்த ICO நம்மளுக்கு தெரியும் reverse saturation current, that is going to be increases for both silicon and germanium transistor for about 7% degree Celsius. So அப்போ we can write ICO divided by dou TJ that is equal to 0.07 ICO னு எழுதலாம். So இங்கே voltage divider bias circuit யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம we are applying KVL to the output circuit, that is collector to emitter circuit. அதை வச்சு அந்த ஈக்குவேஷன் எழுதி we are going to satisfying this thermal stability condition. So dou IC by dou TJ அது வந்து S into 0.07 ICO னு எழுதலாம். So dou IC divided by dou TJ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு dou PC divided by dou IC அது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம், அந்த VCC minus 2IC into RC plus RE அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் dou IC by dou TJ வந்து இங்கே S into 0.07 ICO less than 1 by theta அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த theta வந்து that is going to be always a positive quantity, and also this
S into 0.07 ICO, that is nothing but dou IC by dou Tj, that is also going to be a positive quantity, and remaining this in the bracket VCC minus 2IC into RC plus RE, that is going to be a negative quantity. So இப்போ பார்த்தீங்கன்னா theta somewhat some 0.1 நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா, so that is equal to 1 by 0.1 10 வரும். So இங்க somewhat பார்த்தீங்கன்னா the dou IC by dou Tj, that is S into 0.07 ICO, அது வந்து ஒரு 13 வச்சுங்க வேல்யூ. So 30. இப்போ இந்த VCC minus 2IC into RC plus RE வந்து ஒரு 3 வச்சுங்க, இதை 10 வச்சுங்க. ஸோ 10 into 3 அப்போ 13 வருது. ஸோ 30 less than 10 வரும்போது கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். இதே 0.01 தீட்டாக்கு யூஸ் பண்ணும்போது 1 by 0.01 வந்து பார்த்தீங்கன்னா 100 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா dou IC by dou Tj வந்து 10 வச்சுருக்கோம், இதை 3 வச்சுருக்கோம். ஸோ 10 into 3 30 less than 100 வரும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 less than 10 வரும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to make this VCC minus 2IC into RC plus RE வந்து நெகட்டிவ் ஆக்கணும். ஸோ அதை நெகட்டிவ் ஆக்கினா தான் இங்கே நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த VCC minus 2IC into RC plus RE வந்து லெஸ் தென் 0 ஆக்குறோம். லெஸ் தென் 0 that is going to be நெகட்டிவ் வேல்யூ. அப்போ IC வந்து நம்ம greater than VCC divided by 2 into RC plus RE ன்னு எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா to prevent thermal runaway, use negative feedback in the circuit. So like a voltage divider bias, collector to base bias அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீட் சிங்க் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் டயக்ராம் ஃபார் ஹீட் சிங்க். ஸோ ஹீட் சிங்க்ன்றது ஒரு கேப் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அது வந்து டிரான்சிஸ்டரை பாதுகாக்கும். ஸோ we can able to avoid the burning of the transistor. அதுக்கு வந்து இந்த ஹீட் சிங்க் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக இந்த தெர்மல் ரன்அவேன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ we have to prevent or we have to avoid the thermal runaway, then only we can able to achieve the stability. So அப்போ heat sink யூஸ் பண்ணலாம். and this condition IC வந்து greater than, slightly greater than this condition. so operating point region பார்த்தீங்கன்னா that is going to be act in the middle of the load line. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா IC equal to வரும் இந்த கண்டிஷனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ அதிகமாக யூஸ் பண்ணாமல் IC slightly greater than this condition அப்படி பண்ணும்போது we can able to avoid the thermal runaway. thermal runaway avoid பண்ணிட்டு we can able to achieve the thermal stability also. ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும் IC equal to beta into IB. ஸோ IB கம்மியாகும் போது அது வந்து ICயும் கம்மி பண்ணும். ஸோ IC going to be maintained constant and here it is going to be slightly greater than. So here we can able to avoid the thermal runaway and also we can able to achieve the thermal stability. So இந்த வீடியோ useful for the second year EC students, EC engineering students for the subject electronic circuits 1 for the third semester. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ ரிமைனிங் வீடியோ ஃபார் தி ஃபெட் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.